டேய் சரவணனை பாத்தியாடா? இப்போ அவன் எப்படி இருக்கான்? இன்னும் அவன் கண் முழிக்கலடா. டாக்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்க்க சொல்லியிருக்காரு. அதான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிடா, சரவணன் கண்ணு முடிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கொடுறா, நான் அவங்ககிட்ட பேசணும். நான் உனக்கு கண்டிப்பா கால் பண்றேன். சரி, இப்ப அங்க என்ன ஆச்சு? கிரி ராமன் கிடைச்சிட்டாங்களா? புடிச்சிட்டீங்களா? இல்லடா, நாங்க ஒரு ரூட்ல போனா அவன் வேற ரூட்ல போய் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான்டா. இப்ப கூட அவன் தப்பிச்சிட்டான். நாங்க அவனை தேடிக்கிட்டே தான்டா இருக்கோம். ரத்னமாமா கூட ரொம்ப அப்செட் ஆயிட்டாரா. போலீஸ் வேலையை விட்டுட்டு போயிடலான்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசினாரா. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டேய், இப்பதான்டா சரவணன் நல்லபடியா பொழைச்சிட்டான்ற ஒரு நல்ல செய்தியை கேட்டிருக்கோம். அதே மாதிரி கிரி செத்துட்டான்ற நல்ல செய்தியை சீக்கிரமா கேட்போம்டா. கவலையப்படாத. டேய், நீ மாமாட்ட போன் கூட. ஒரு நிமிஷம் இருடா. மாமா, நடராஜ் உங்கள்கிட்ட பேசணுமா? சொல்லு நடராஜ். சரவணன் நல்லா இருக்கானா? டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாருன்னா சரவணன் கண்டிப்பா கோமாக்கு போயிருப்பான்னு சொன்னாங்க மாமா. ஏன்னா முதுகு தண்டில் பட்ட அந்த புல்லட் நரம்ப சதைச்சதுனால ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டானா. நல்ல வேலை, டாக்டர் சரியான நேரத்தில் ஆபரேஷன் பண்ணதுனால நம்ம சரவணன் பொழைச்சிட்டான் மாமா. இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கும் நிம்மதியா இருக்கு நடராஜ். அந்த கிரியும் கிடைச்சிட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்லைன்னா இந்த வேலையை தூக்கி போட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நடராஜ். இப்பதான் மாமா பிரபாவும் சொன்னான், எங்க எல்லாருக்கும் தெய்வமே நீங்க தான் மாமா. நாங்கெல்லாம் உங்களை பார்த்து வளர்ந்த பசங்க மாமா. நீங்களே இப்படி மனசு உடைஞ்சா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க மாமா. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இனிமே எந்த தப்பும் நடக்காது. நாம இப்பதான் ஒரு நல்ல செய்தியை கேட்டிருக்கோம். இதையே ஒரு நல்ல தொடக்கமா நினைச்சுக்கோங்க. இனி நீங்க தொட்டது எல்லாமே ஜெயமான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க மாமா. இனி நீங்க கிரியை கண்டிப்பா பிடிச்சிருவீங்க. நீங்க எல்லாம் இப்படி பேசுறத நினைச்சா சந்தோஷமா இருக்குடா. நீ சொல்றது சரிதான். சரவணன் பொழைச்சிட்டாங்கிற நல்ல செய்தி மாதிரியே இனிமே நடக்க போறதெல்லாம் வெற்றியில தான் முடியணும்னு நம்புறேன். சரி பாப்போம். சரவணனை பத்திரமா பாத்துக்க. நீங்க எங்களை பத்தி எந்த கவலையும் படாதீங்க. போன வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க பாருங்க மாமா. இங்க நான் இருக்கேன். சரி நடராஜ், நான் போனை வைக்கிறேன். என்னாச்சு? பிரபா ஃபோன் பண்ணா. சரவணன் எப்படி இருக்கான்னு கேட்டான். அதான் பேசிட்டு இருந்தோம். ஹலோ, ஏசி ரத்னம் சார், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம் சார். சார், வாலாஜால இருந்து ஒரு மெக்கானிக் ஃபோன் பண்ணாரு சார். 2 பேர் மாறு வேஷத்துல ஆற்காடு நோக்கி போறதா தகவல் சொன்னாரு சார். உடனே போனா புடிச்சிடலாம் சார். ஆற்காடு ஏரியானா அவன் கண்டிப்பா பெங்களூர் தான் போயிட்டு இருக்கணும். லாரியை பத்தியும் அதுல இருந்தவங்களை பத்தியும் வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? சார், அந்த லாரியோட நம்பர் கிடைச்சிருக்கு சார். TN01 P5047 சார். P5047. சரி, உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லுங்க. ஓகே சார். கிரிராம் 2 பேர் போட்டோவையும் உடனே அனுப்ப சொல்லுங்க. எல்லா செக் போஸ்டையும் பிளாக் பண்ண சொல்லுங்க. இந்த தடவை அவன் தப்பிக்கவே கூடாது. ஓகே சார். ஓகே, வச்சிடுறேன். இந்த முறை கிரி தப்பிக்கவே முடியாது. அவன் போற எல்லா வழியும் அடைக்கிறேன். ஒரு நிமிஷம், ஆற்காடு எஸ்ஏ நம்பர் என்கிட்ட இருந்துச்சு. இருக்கு. ஹலோ ஹலோ நான் ஆற்காடு எஸ்ஐ விஜயன் பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து ஏசி ரத்னம் பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இந்நேரம் உங்களுக்கு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தகவல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார், எங்களுக்கு தகவலும் தப்பிச்சு போனவங்களோட போட்டோவும் அதோட லாரி நம்பரும் வந்திருக்கு சார். அதை வச்சு தான் சென்னையில இருந்து வர வண்டி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். குட். அதே சமயம் எல்லா வண்டியையும் செக் பண்ணுங்க. அவன் டேங்கர் லாரியை விட்டுட்டு வேற வண்டியில போகவும் வாய்ப்பு இருக்கு. அலர்ட்டா இருங்க. எக்காரணத்தை கொண்டு அவன் தப்பிச்சிடவே கூடாது. நிச்சயமா அவங்க தப்பிக்கவே முடியாது சார். அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஓகே, ப்ரொசீட். என்னாச்சு மாமா? பிரபா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த முறை கிரி தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. நடராஜ் சொன்ன மாதிரி சரவணன் பொழைச்சிட்டான். இனிமே நல்லது மட்டும் தான் நடக்கும். இந்த முறை கிரி கண்டிப்பா தப்பிக்க முடியாது மாமா. நிச்சயம் சிக்குவான். ஆமாண்டா. டிரைவர், வண்டி எடுங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. நீங்க 2 பேரும் இங்கே இருந்து வர வண்டியில செக் பண்ணுங்க. போங்க. ஓகே சார். பிரபா, ஏறு. போற வழியில இன்ஸ்பெக்டரை பிக்கப் பண்ணிக்கலாம். ஏறு.
மாமா ம் இப்போ எங்க மாமா போயிட்டு இருக்கோம்? ஒரு இலக்கு இல்லாம தாண்டா போயிட்டு இருக்கேன். ஆனா ஏதோ ஒரு ஓரத்துல கிரி மாட்டிப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்காக தான் ஏதாவது சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்காதான்னு போய்கிட்டு இருக்கேன். எல்லா லோக்கல் ஸ்டேஷன் பெட்ரோல் வண்டிக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நாமளும் நேரடியா போய் கிரியை பத்தியோ அந்த லாரியை பத்தியோ ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏசி ரத்னம் ஸ்பீக்கிங். சார் நான் ஆற்காடு எஸ்ஐ விஜயன் பேசுறேன் சார். சார் நாங்க இங்க ரவுண்ட்ஸ் வரப்போ ஒரு டேங்கர் லாரி ஒன்று ரோட்டை விட்டு கீழே இறங்கி காலி இடத்துல தனியா நிக்குது சார். சந்தேகப்பட்டு பக்கத்துல போய் பார்த்தா வண்டியில யாருமே இல்லை சார். நீங்க உடனே இங்க வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். நீங்க சொன்ன அடையாளம் கூட கரெக்டா இருக்கு சார். நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க உடனே அங்க வர்றோம். கரெக்டான லேண்ட்மார்க் ஏதாவது சொல்லுங்க. சார் நாங்க ஆற்காடு தாண்டி ஒரு 5-6 கிலோமீட்டர்ல நிக்கிறோம் சார். ஓகே, நாங்க ஆன் தி வேல தான் இருக்கோம், வந்து சேர்ந்துடுறோம். டிரைவர் வேகமா போங்க. சரிங்க சார். பக்கத்துல எங்கேயாவது விசாரிச்சிங்களா? இந்த லாரி எப்ப நிறுத்திட்டு போனாங்கன்னு தகவல் தெரிஞ்சதா? இல்ல நிறுத்திட்டு போன ஆளுங்களை யாராவது பார்த்தாங்களா? இல்ல சார், நாங்க வரும்போது இங்க யாருமே இல்ல சார். அதனால யாராவது பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த பக்கமா போன 2-3 பேரை விசாரிச்சேன் சார். அவங்களும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க சார். அந்த லாரியை நல்லா பாருங்களேன். கிரியும் ராமுவும் இந்த லாரியில தான் வந்திருக்கணும் மாமா. ஆனா இது நம்ம செக் பண்ண வண்டி மாதிரியே இருக்கே மாமா. இதுல நினைக்க ஒண்ணும் இல்லடா, நாம செக் பண்ண வண்டிதான். ஆனா நம்மள முட்டாளாக்கி இருக்கானுங்க. உறுதியா இதுல தான் வந்திருக்கானுங்க. இனிமே இதுதான் நமக்கு துருப்பிச்சிட்டு. ஆமா, அப்ப இந்த லாரியை நிறுத்திட்டு வேற ஏதாவது வண்டியில தப்பிச்சு போயிருப்பாங்களோ? இல்லடா, அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. அவன் பெங்களூர் போக தான் பிளான் பண்ணிருக்கான். செக் போஸ்ட்ல செக்கிங் தீவிரமா இருக்கு. அதனால வேற வண்டி மூலமா கூட இப்ப அவசரமா போக முயற்சிக்க மாட்டாங்க. போனா மாட்டி போன்னு கண்டிப்பா பயப்படுவாங்க. அதனால இங்க தான் தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துல எங்கேயாவது தங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு சார். நாங்க வேணா போய் செக் பண்ணிட்டு வந்துட்டுமா சார்? எனக்கும் அதான் தோணுது. கொஞ்சம் ஆற போட்டு போலான்னு நினைச்சிருப்பான். இன்ஸ்பெக்டர், இங்க பக்கத்துல என்னென்ன ஊர் இருக்கு? சார் இங்க பக்கத்துல ஆற்காடு ராணிப்பேட்டைன்னு 2 ஊர் இருக்கு சார். ஆற்காடு ராணிப்பேட்டைன்னா அப்போ அவங்க நம்ம ஸ்டேட்டை தாண்டி போகல. லாரி இங்க நிக்குது. ஒருவேளை பிரேக் டவுன் ஆகி கூட நின்றுருக்கலாம். அதனால வேற வழி இல்லாம இங்க நிறுத்திட்டு ஒளிய முயற்சி பண்ணிருக்கலாம். இன்ஸ்பெக்டர், நம்ம இமிடியேட் ஆக்ஷன்ல இறங்கணும். நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஸ்பெஷல் டீம் அனுப்பி ஆற்காடு ராணிப்பேட்டையில் உள்ள எல்லா லாட்ஜையும் செக் பண்ண சொல்லுங்க. நான் அனுப்பின 2 போட்டோவையும் உங்க டீம்ல இருக்கிற எல்லார் மொபைலுக்கும் அனுப்பி வச்சிருங்க. எஸ் சார். அதே மாதிரி லோக்கல்ல ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சா அங்கேயும் செக் பண்ணுங்க. எஸ் சார், உடனே அலர்ட் பண்றேன் சார். போங்க சீக்கிரம். பிரபா, நான் சொன்ன கடு முடிய இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள கிரியை பிடிச்சாகணும். வாங்க கிளம்புவோம். சீக்கிரம் போலாம்.
எல்லாம் என் மேல கோவமா இருக்காங்க. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. சிங்கம் மாதிரி நடமாடிக்கிட்டு இருந்தவன் இப்படி வாடி போன கீரைத்தண்டு மாதிரி படுத்திருக்கான்னா அதுக்கு நான் தானே காரணம். நீங்க இட்டு கட்டி எதையும் பேசலையேங்க. நடந்தது தானே சொன்னீங்க. நீங்களும் எந்த தப்பும் பண்ணல, சரவணனும் எந்த தப்பும் பண்ணல. கடவுளும் தப்பு பண்ண மாட்டாருன்னு நான் நம்புறேன். ரெண்டு பேரும் இப்படி பேசி பேசிதான் எங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப கடவுளுக்கே சர்டிபிகேட் கொடுக்குறீங்களா? ஏய் அவந்திகா, சும்மா இருக்க மாட்டியே நீ? பெத்தவங்களுக்கு இருக்கிற ஆதங்கத்தை விடுவா உங்களுக்கு இருந்துரும். இது பாரு, இது ஹாஸ்பிட்டல். உனக்கு அவங்க பேசுறது பிடிக்கலன்னா வெளியே போய் நில்லு. இங்கே நின்னுக்கிட்டு அவங்கள தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. பூமிகா, சரவணன் கண்ணு முழிச்சிட்டான், பொழைச்சிட்டான் பூமிகா. சரவணா, சரவணா. எனக்கு அவ எல்லாரையும் பாக்குறாங்க. பூமிகா, அப்பா, அம்மா, நான் கண் முழிச்சு பாக்குறப்போ நீங்க இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா. இவங்க உங்களை உள்ள விட்டாங்களா? உங்களை பாக்குறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பா, பக்கத்துல வாங்கப்பா. எனக்கு வாங்கம்மா. ஏமாப்ல, நீங்க எப்போ கண்ணு முடிப்பீங்கன்னு சோறு தண்ணி இல்லாம பக்கத்திலேயே பூமிகா நிக்கிறா. உங்களுக்கு இப்படி ஆனதுல இருந்து அவ கண்ணுல கண்ணீர் நிக்கவே இல்லை. ஆனா நீங்க உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமானவங்களை பக்கத்துல கூப்பிடுறீங்க. அப்ப நாங்க ஏன் இங்க வந்து தூங்காம இருக்கணும்? எல்லாம் பூமிகாவுக்காக தானே. யார சொல்லி குற்றம் இல்ல. என்னதான் விழுந்து விழுந்து கவனிச்சாலும் பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிங்களை விட பெத்தவங்க தான் பெருசா தெரியுது. ஏய், நீ கொஞ்சம் சும்மா இரு. மாப்பிள்ளை இப்பதான் கண் முழிச்சிருக்காரு. இந்த நேரத்துல இந்த பேச்செல்லாம் தேவையா? பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க தாண்டி முதல்ல. ஏங்க, இனிமேலாவது வயசுக்கு ஏத்த மாதிரி பக்குவத்தோட பேசுங்க. அவங்க எப்படி எல்லாம் இருந்தவங்க அதெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே பெத்த பிள்ளைங்க கிட்டே வந்து அனாதை மாதிரி நிக்கிறாங்க. நீங்க வாங்க சம்பந்தி. அண்ணே வாங்க அண்ணே. நீங்க வந்து பக்கத்துல பாருங்க. வாங்க அண்ணே, வாங்க அண்ணே. வாங்க சம்பந்தி. வேண்டாம் வேண்டாம் சம்பந்தி. வாங்க பக்கத்துல வந்து பாருங்க அண்ணே. நீ போமா, வாங்க போய் பாருங்க. வாங்க அண்ணே. வாங்க. வாங்க. ஏய், இப்படி வாடி. அம்மா, சாப்பிட்டீங்களாம்மா? நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? உங்களுக்கே ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்க. நீங்க ஏன்பா இங்க வந்து இப்படி காத்து கிடக்குறீங்க? நான் கண் முழிக்கும் போது உங்களை பார்த்தது சந்தோஷமா இருக்கு. அதுக்காக நீங்க உங்களை வருத்திக்கிறது கஷ்டமா இருக்குப்பா. சே, இதுல என்னடா இருக்கு? நான் என்ன ஆடி ஓடிக்கிட்டா இருக்க போறேன்? வீட்டுல உட்கார்றதுக்கு பதிலா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். உங்களை இப்படி தளர்ந்து போய் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. டேய், சரவணா, அப்பா நல்லதான்ப்பா இருக்காரு. ஆ, நீ நல்லபடியா வந்தா அதுவே போதும். சரவணா, சரவணா, பிரபாவும் ரத்னமாமாவும் கிரியை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்கடா. இன்னும் அவங்க ரெண்டு பேரும் சிக்கலையாண்டா? 2 பேரா? ஆமாண்டா. ராம் இப்போ கிரியோட சேர்ந்துட்டான்.
அவனை வச்சு தான் கிரியை பிடிக்கலான்னு ரத்ன மாமா பிளான் பண்ணாரு. ஆனா அதுல மாட்டாம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்கடா. என்னடா சொல்ற? அவங்க 2 பேரும் எங்க தப்பிச்சு போனாங்க? ரத்ன மாமாவும் பிரபாவும் இப்ப எங்க இருக்காங்க? ஆற்காட்டுல தானே எல்லாரும் இருக்காங்க. மாமா வேற இன்னைக்குள்ள கிரியை பிடிக்கலன்னா போலீஸ் வேலையவே விட்டுறேன்னு சவால் வேற விட்டுருக்காரு. மாமா ஏன் இப்படி பண்றாரு? அவனுக்காகவோ நமக்காகவோ ஏன் அவர் வேலையை விடணும்? சரவணா, நீ கவலைப்படாத. ரத்னம் அந்த கிரியை பிடிச்சிருவான், சவால்லையும் ஜெயிச்சிருவான். போலீஸ் வேலையெல்லாம் விட மாட்டான். நீயும் இப்ப கண்ணை முழிச்சத கேள்விப்பட்டானா இன்னும் நம்பிக்கையா இருப்பான். ஆமாம்மா, மாமா அவனை பிடிச்சு சவால்ல ஜெயிப்பாரு. சாரி பூமிகா, உன்கிட்ட நான் பேசவே இல்லைன்னு நினைக்காத. நீ இல்லைன்னா நான் உயிரோடவே வந்திருக்க முடியாது. உன் மேல குண்டு பட்டுச்சு, ஆனா நான் தான் உயிர் போற நிலைமையில துடிச்சிட்டு இருந்தேன். இது என்ன அழுதுகிட்டா சொல்லுவாங்க? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்ல. நான் தான் நல்லா ஆயிட்டான்ல. அழாத. இப்ப நீ உயிர் பொழைச்சது மட்டும் போதுமா? உனக்கு உடம்பு தேர்னதும் உன்னை திரும்பவும் ஜெயில கொண்டு போய் போட்டுருவாங்க. இந்த கொலைகேஸ்ல இருந்தும் நீ விடுதலையாகி நீ என் கூட வந்து வீட்டுல இருக்கணும். அது வரைக்கும் நான் எப்படி சரவணா சிரிக்கிறது? மாமா, அத்தை, எல்லாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு நீங்க எல்லாரும் தான் முக்கியம். நீங்க எல்லாரும் இருந்து வேண்டிக்கிட்டதுனால தான் நான் இப்ப பொழைச்சு வந்திருக்கேன். அதான் நான் இப்ப கண் முழிச்சிட்டேன்ல. இன்னும் ஏன் அப்படியே அதிர்ச்சியிலே இருக்கீங்க? எல்லாரும் நீங்க சந்தோஷமா இருங்க. சரிப்பா, அப்ப நாங்க கிளம்புறோம். கடையை அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம். சீக்கிரம் போய் தரக்கும். கடையா? என்ன கடைமா? அது நாம இருந்த வீட்டுக்கு பக்கத்துல தான்ப்பா ஒரு அயன் வண்டி போட்டிருக்கோம். நீ நல்லா ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அங்க வரணும். என்னம்மா சொல்றீங்க? அயன் வண்டி போட்டிருக்கீங்களா? ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? டேய் நட்ராஜ், என்னடா இது? அம்மா அயன் கடை போட்டிருக்காங்களா? உனக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இந்த நிலைமையில அவங்கள பார்க்க வாடா நம்மளெல்லாம் பெத்து வளர்த்தாங்க. சரவணா, நட்ராஜ் நீ ஒண்ணு சொல்லாத. இது இது எங்க முடிவு? எந்த தொழிலா இருந்தா என்ன? 4 காசு சம்பாதிக்க முடிஞ்சா பத்தாதா? இதுலயும் நல்ல வருமானம் வருது. என்னங்க? நீ இத பத்திலாம் நினைச்சு வருத்தப்படாத. இருந்தாலும் என்னால தாங்க முடியலமா. சரிப்பா, பாத்துக்கலாம் விடு. நாங்க இப்ப கிளம்புறோம். போலாமாங்க? போயிட்டு திரும்பி வாங்கம்மா. சரி சரவணா, பத்திரமா இரு. உடம்பு பத்திரமா பாத்துக்கோ. போலாம். வாங்க அண்ணே. வரும் சம்மந்தி. சம்மந்தி, நீங்க தைரியமா போங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். சந்தோஷம் சம்பந்தி. வரோம். வாங்க. வரேன்பா. எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ்
நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.